நேர்மையோடும் நீதியோடு இருங்க. இந்த நேரத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை சுவாமி. நேதி நேர்மையோடு இருங்க. உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதத்தில் நிறைய கிடைக்க போகுது. சூரியனுடைய ஆதிபத்தியம் அது 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் குரு புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டு 5ஆம் இடத்துல செல்வத்துக்கான குழந்தை பேறு சித்திக்கின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். திடீரில் பார்த்தோன்னா குழந்தை பேறு சித்திக்கின்ற வாய்ப்பு இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துவிட போகிறான். எதிர்பார்த்திருந்த திருமண தடை தோஷமெல்லாம் விலகக்கூடிய காலம். பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது விலகி செல்லும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது எல்லாமும் கிடைக்கக்கூடிய காலம்தான். என்னென்னா கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்து, ஏன்னா காலசர்ப தோஷத்திலேயே நாமளும் அகப்படுறோம். நன்மையாக இருந்தாலும் நாம் காலத்தின் கட்டாயத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஐயா. பொறுமையோடு தேரணும், நேர்மையோடு இருக்கணும். செல்வங்கள் வரும், அதில் எந்த குறையும் கிடையாது. கணவன் மனைவி உறவோ இல்லை வேலை அமைப்பிலோ எதுவாக தடையாக இருந்தாலும் இனி செல்லக்கூடிய வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் கும்பராசிக்கு. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இந்த 2025 ஜூன் மாதம், இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்திலையும், காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்துருவார். சூரிய பகவான் ரிஷபத்திலையும், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும், 4ஆம் இடம் என்று சொல்ல இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெயர்வதும், 5ஆம் அதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார். இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம். அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இளமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாபலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போதை விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்குது? 1/6/2025 முதல் 30/6/2025 வரைக்கும் இந்த ஜூன் மாதம் நல்ல பலாபலங்களை கொடுக்குமா? கிரகங்கள் நல்லா அமர்ந்திருக்குதா? ஜென்மத்திலே ராகு பகவான் குடியேறியிருக்கார், இப்போ தான் வந்திருக்காரு. பொறுமை தேவை, வேகத்தை குறைக்கணும். இந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் வேகத்தை குறைத்தாட் கொண்டாலே போதுமானது. ஒரு மனுஷனுக்கு தேவையிற்றாத இல்லங்கள் என்ன வரும்னா குறுக்கு வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ராகு பகவான் கொடுப்பார். தவறான பாதைகள் அனைத்தையும் காட்டக்கூடிய காலமாகவும் இந்த ராகு பகவான் உடைய பயிற்சி. சிம்மத்துக்கு அமரும் பொழுதெல்லாம் சண்டை சச்சரவு கோபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, பார்ட்னர்ஷிப்புக்கும் நம்மளுக்கும் தகராறு வர்றதுக்கான காலம், கடுமையான வார்த்தையில் நம்ம பேசுறதுக்கான அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனையை விட நாம் சமுதாயத்தில் சந்திக்கின்ற பிரச்சனை கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். தொந்தரவு நிறைந்த காலம், கணவன் மனைவி உறவில் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தும். சண்டை சச்சரவுகள் வருகின்ற காலமாகவும் இந்த நேரம் இருக்குது சுவாமி. பொறுமை தேவை. இளம் வயதினருக்கு பொறுமை தேவை. இந்த நேரத்தில் காதல் இந்த வயப்பாடெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம். ராகு பகவான் ஜென்மத்துக்கு வந்தாவே பில்லி சூனியம் செய்தார் போல இருப்பாங்க. இப்போ மாயை என்று சொல்லக்கூடிய காதலும் நம்மளை ஆட்கொள்ளும். இளம் பருவத்தில் இருக்கிறவங்க, பள்ளி வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காமம் சற்று கடைத்து தூர்ந்து நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், தவறு செய்கிறோமா, நல்லது செய்கிறோமா என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் இல்லாமல் சென்றுவிடும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நாம் கண்டிக்கப்படவும் தண்டிக்கப்படுகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா. பொறுமை தேவை, நிதானம் தேவை. சற்று பொறுமையோடு செயல்படுங்க. எதையும் நிதானித்து பேசுங்க. பேசும்போது வார்த்தையில் கவனம் தேவை. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதால பொறுமை தேவை. இந்த நேரத்தில் செல்வங்கள் இருக்கும், அதில் எந்த பயமும் கிடையாது. செல்வத்துக்கு குறையில்லை. 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய அமைப்பு, 4ஆம் இடத்துல சூரியனுடைய அமைப்பும் நன்றாக உள்ளதால் 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போதெல்லாம் வெளியூர் பயணத்தால் நாம் மேற்கொள்ளக்கூடிய காலங்கள் இனி ஆரம்பிக்கின்றது. நாம் வெளியே போயிட்டால் நல்லாயிருக்கும், நம்ம வெளியூர் போயிடலாம், வேலைக்கு போயிடலான்ற எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். வேலை வாய்ப்புகள் இழந்தவருக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம். சுயமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குவாங்க. நேர்மையோடும் நீதியோடு இருங்க. இந்த நேரத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை சுவாமி. நேதி நேர்மையோடு இருங்க. உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதத்தில் நிறைய கிடைக்க போகுது. சூரியனுடைய ஆதிபத்தியம் அது 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் குரு புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டு 5ஆம் இடத்துல செல்வத்துக்கான குழந்தை பேறு சித்திக்கின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். திடீரில் பார்த்தோன்னா குழந்தை பேறு சித்திக்கின்ற வாய்ப்பு இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துவிட போகிறான். எதிர்பார்த்திருந்த திருமண தடை தோஷமெல்லாம் விலகக்கூடிய காலம். பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது விலகி செல்லும். மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்கோ தேவையில்லாத பஞ்சாயத்து குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பாகப்பிரிவினை இதெல்லாம் விட்டுட்டு விலக போகிறீங்க.
புதுசாக குடியேறக்கூடிய காலம் உருவாகிவிட்டது. நாம் புதுசாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போது. புதிய வீட்டுக்கு நாம் ஷிஃப்டிங் ஆகிறதுக்கான காலம் உருவாகிவிட்டது. இந்த மாதம் கொடுக்கின்ற மாதமாக இருக்குது. கும்பராசிக்கு வரவு தருகின்ற காலமாகவும் இந்த மாதம் இருக்கும். 3ஆம் இடத்தில் செல்லுகின்ற சுக்கிரன் நேரடியாக அவர் வீட்டை பார்ப்பார். அந்த யோகம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்றும் தரும். லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தை நம்ம பார்க்குறதால லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தந்துடும். கண்டிப்பாக தரும். எதையும் நாம் செய்யவில்லை, கிரகங்கள் செய்கின்ற அமைப்பால் தான் நல்லவனும் கெட்டவனாக மாறுகின்றான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நன்மை எது தீமை எதுன்றான் கிரகங்கள் கொடுக்கின்ற பாக்கியத்தால் தான். ஒருத்த வெளியூர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கானா அது நன்மை தந்தால் தான் வெளியூரில் வாழ முடியும். இங்கே இருந்து கஷ்டப்படுறவனுக்கு வெளியூர் சென்று நாம் வாழக்கூடிய தகுதி பெற்றால் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்திடுவார். இறைவன் கொடுக்கின்றதை கிரகங்கள் செய்கின்றது, கிரகங்கள் செய்யதை மனிதன் செய்கின்றான். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது எல்லாமும் கிடைக்கக்கூடிய காலம்தான். என்னென்னா கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்து, ஏன்னா காலசர்ப தோஷத்துலேயும் நாமளும் அகப்படுறோம். நன்மையாக இருந்தாலும் நாம் காலத்தின் கட்டாயத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஐயா பொறுமையோடு தேரணும், நேர்மையோடு இருக்கணும். செல்வங்கள் வரும், அதில் எந்த குறையும் கிடையாது. கணவன் மனைவி உறவோ இல்லை வேலை அமைப்பிலோ எதுவாக தடையாக இருந்தாலும் இனி செல்லக்கூடிய வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் கும்பராசிக்கு. இந்த மாதம் முழுவதும் செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தும். பொறுமை தேவை, நிதானம் தேவை. யாராக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் உறவுகள் இருந்தால் கூட சற்று கட்டு பண்ணி வெளியே போகிற மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் எடுக்கும். இல்லை சட்டம் சார்ந்த விஷயத்தில் நாம் தலையிடுற மாதிரி, கோர்ட்டு கேஸ் என்ற மாதிரி, போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குகளை நாம் சிக்கிற மாதிரி தான் இந்த மாதம் இருக்கும். ஐயா பொறுமை தேவை. இந்த அடாவடித்தனமாக இரவு நேரத்தில் பயணம் செல்வது, தேவையில்லாத மது பழக்கம், இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நன்மையை தரும். இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நமக்குள்ளே உள்ளோம், இல்லைகள் உறவுகள் வரும். அதனால் தேவையில்லாத பழக்கத்தை நாம் தவிர்த்து கொண்டாலே இந்த மறுமுன் காப்போம் என்பது தான் ஜோசிகருடைய வேலை. இந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக இருங்கன்னா இதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும். நல்ல வாழ்வில் நம்மளுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதில் எந்த தடையும் கிடையாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செல்வத்துக்கோ வேலைக்கோ எந்த ஒரு தடையும் கிடையாது. 2ல் சனி இருக்கிறதால பொறுமை தேவை. சொல்லில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தூய்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் 5ஆம் இடத்துல உன்னுடைய தூய்மை ஒழுக்கம் எல்லாமே 5 தான். அந்த 5ஆம் இடத்துல குரு புதன் சூரியன் சேர்க்கை பெறும்பொழுது வேலையில் இழந்தவங்களுக்கு, வேலையில் இழந்துட்டையா கவர்மெண்ட் உத்தியோகமே இல்லை சுவாமி நல்லா எழுந்துட்டுருக்காங்க, அந்த வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இந்த நேரத்தில் தேடி வந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சென்றுடு. இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போதையா, இதை தகுந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பினை தருகின்ற காலமாகும். முக்கியமாக இந்த வண்டி வாகனங்களை வச்சுட்ருக்கோங்க, பேங்க் உத்தியோகம், டீச்சர் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய 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 முன்னேற்றத்தை தரவல்லதாகும். 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கவனம் தேவை தான். நான் மற்றபடிலாம் எதுவுமே கிடையாது. அவர் நேரடியாக 8ஆம் இடத்தை கடன் சார்ந்த விஷயத்தில் கருணை வைப்பார். அதனால் பொறுமை தேவை. மற்றபடி எந்த தொந்தரவு, பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பாக்கியம் குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற காலம், திருமண தோஷமெல்லாம் விலக போது உங்கள் வாழ்வில் புதுமண தம்பதிகளாக திகழக்கூடிய காலமாகவும் இந்த கும்பராசிக்கு இந்த ராகு பகவான் அள்ளி கொடுக்கின்ற காலமாக வரப்போது இந்த மாதம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறீங்க. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாகும். வண்டி வாகனங்கள் போக்குவரத்து வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.